வீடு, தொழிற்சாலை இந்த இடம்லாம் வந்து சுபிட்சம் இல்லாமல் இருக்குது, ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது, பண வரவு இல்லை, பிஸ்னஸ் நல்லா நடக்கலை அப்படின்னா இந்த முறையை வந்து பயன்படுத்திங்க. இல்லை ஒரு காரியம் நடக்காமல் இருக்குல்ல, ஒரு இடம் வைக்காமல் இருக்குது அப்படின்னாலே இந்த முறையை பயன்படுத்திக்கலாம். 27 விநாயகர் கோவில் பழமையான விநாயகர் கோயிலாக இருக்கணும், புது கோயிலாக இருக்கக்கூடாது. இல்லை 27 விநாயகர் கோயிலில் பண்ண முடியலன்னா ஏதாவது ஒரு கோயிலையாச்சும் பண்ணிடலாம், ஆனால் வந்து அது பழைய கோயிலாக இருக்கணும். 27 விநாயகர் கோயில் பழைய கோயிலெலாம் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் உங்களை. அதனால் பிள்ளையார்பட்டி பண்ணுங்கள். பிள்ளையார்பட்டிலாம் ரொம்ப பழமையானது தான். ஸோ பிள்ளையார்பட்டியில் வந்து முடிஞ்சால் பண்ணிங்க. இல்லைன்னா ஏதாவது பழமையான விநாயகர் கோயிலில் நாட்டு மாட்டு விபூதி அபிஷேகம் பண்ணிங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த விபூதியை வந்து எடுத்துகிட்டு வந்து இடம் வைக்காத இடம், இல்லை பிஸ்னஸ் நல்லா நடக்கலை, தொழில் நல்லா நடக்கலை, இல்லை வீட்டில் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குன்னா அந்த விபூதியை வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அதை அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் பண்ண விபூதியை மஞ்சள் துணியில் கட்டி வீட்டில் வச்சுட்டா போதும். அந்த இடத்துல வந்து சுபிட்சமாகும், பணம் நிறைய வரும், வியாபாரம் நல்லா நடக்கும்.